வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் சுவரொட்டி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை டம்ளர் தண்ணியில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற தண்ணியில் ஒரு சுவரொட்டி போட்டுக்கலாம். போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணியிலே ஊறிட்டுருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ரத்தமெல்லாம் உறைஞ்சிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுக்கிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு கட் பண்ண அப்படின்னா ரத்தம்லாம் வெளியில் வராது. இப்போ வானொலியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடானே 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணது, கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இடித்து தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். உடலில் ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க சாப்பிட்ருந்தீங்கன்னா ரத்தம் அதிகரிக்கும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் வறுத்தரைச்ச ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு ஏன் சுவரொட்டின்னு பேர் வந்துச்சுன்னா செவுத்தில் போட்டால் ஒட்டிக்கும். இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. உப்பு சிறிதளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சுவரொட்டியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். சுடுதண்ணியில் போட்டனால ரத்தம்லாம் உறைஞ்சிருச்சு. சுடுதண்ணியில் போடாமல் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரத்தமெல்லாம் அப்படியே வரும். அதுக்காக தான் சுடுதண்ணியில் போடுறது. சுடுதண்ணியில் போடாமல் நீங்கள் ஃப்ரீசரில் கூட 1 மணி நேரம் வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் சீக்கிரம் செய்கிறதுனால சுடுதண்ணியில் போட்டேன். மேலே இருக்கிற கொழுப்பெல்லாம் நான் கட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொழுப்பெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றாதீங்க. நீங்கள் மட்டன் குழம்பு செஞ்சால் அதில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுலேயே நீங்கள் கூட ஊற்றி வதக்கிக்கோங்க. அதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் ஜாஸ்தி வேண்டான்னா கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வறுத்தரைச்ச மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இதுக்கு மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல, மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். இது படிப்படியாக வயிற்று புண்ணை ஆற்றும். நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வறுத்தரைச்ச சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், வறுத்தரைச்ச மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்துட்டுக்கோங்க. கடைசியில் வறுத்து பொடி பண்ண சோம்புத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்திங்கன்னா சுவை கூட்டி கொடுக்கும். இது சுடுசாதத்தில் பசஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி இலையை தூவி ஒரு கிளறிக்கலாம். சுவையான சுவரொட்டி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது மண்ணீரல்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.